டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்ம நிஃப்டி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் பதிவாயிருக்கு. நிஃப்டி மட்டும் கிடையாது, எல்லா இண்டெக்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே பாசிட்டிவாக தான் மூவ் ஆயிருக்கு. இதில் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண டெக்னிக்கல்ஸ் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே தெரியும். ஸோ பியர் வந்து ஸ்லிப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ரெஸ்டன்ட் லைன் நம்மளுக்கு ஆல்ரெடி 3 டச் பாயிண்டாக கொடுத்துருச்சு. ஸோ இதனுடைய பிரேக் அவுட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இது வந்து ஒரு புல்லிஷான பேட்டர்ன். ஸோ அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த புல்லிஷ் பேட்டர்னை பற்றி. அது நம்மளுக்கு ரெஸ்டன்ட் பிரேக் ஆகும்போது இப்போ நம்மளுக்கு நடந்துட்டு இருந்த ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு பெரிய ஒரு அப்மோ வரும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்ல முடியாது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு ரெஸ்டன்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண இந்த சேனலுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இடத்துக்கிட்ட பக்கத்தில் வந்துருச்சு. அப்போ அதை நம்மளுக்கு ரீச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேனலுடைய சப்போர்ட் லெவலில் நம்மளுக்கு ப்ரீவியஸ் அந்த சப்போர்ட் இப்போ ரெஸ்டன்ட்டாக இருக்கும்போது அதை டச் பண்ணிவிட்டு க்ளோசிங் அகைன் இந்த ரேஞ்சுக்குள்ளே கூட நமக்கு வைக்கலாம். ஸோ அப்படி நடக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை நம்ம ரெஸ்டன்ட்டாக சூஸ் பண்ணிடுவோம். அட் த சேம் டைம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஷார்ப்பான ஃபால் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் இந்த ஒரு பிரேக் அவுட் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். அப்படி நடந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகாதான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷனாக இந்த பெரிய ரேஞ்சஸ்க்குள்ளே மாறலாம். பட் இந்த ரேஞ்சினுடைய பாட்டம் பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு பெரிய ஃபால் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது பிரேக் ஆகாத வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இதனுடைய டாப் லெவல் ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர். அந்த ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 182 பாயிண்ட் தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேனுடைய லோ வச்சு தான் சொல்கிறேன். வெறும் 182 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த லெவல் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேராக வந்துட்டு அங்கேருந்து இப்போ பவுன்ஸ் பேக் கொடுத்துட்ருக்கு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ரெசிஸ்டன்ட் லைனுக்கு கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்கு. எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ட் லைனில் டச் பண்ணிருக்கணும்னு சொல்லலாம். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு ரிஜெக்ஷனும் நடக்கலாம் நாளையிலிருந்து. பட் நம்மளுக்கு அது பிரேக் அவுட்டும் ஆகலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகி ஒரு கேண்டில் க்ளோசிங் வச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அப்போ நம்ம அடுத்ததான் இந்த ரேஞ்சை நம்ம ரெஸ்டார்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னுடைய நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது வெட்னஸ்டே நைட் 9 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணலாம். ஸ்ட்ரென்த் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக வச்சு தான் நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளான ஸ்ட்ரென்த் ஜாயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் தான், கூகுள் மீட்டில் தான் கண்டக்ட் பண்ணுவேன். நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஃபுல் டெக்னிக்கல்ஸ் தான், வேறு எதுவுமே இருக்காது. டெக்னிக்கல்ஸ் நான் என்ன இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறனோ அதை தான் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ஏதாவது ப்ரீ ரிக்வஸ்ட் தேவைப்படுதான்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் கேண்டில்ஸ்லேருந்து. உங்களுக்கு எந்த வித நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இதில் நான் வந்து ஒரு சிலர் இன்வெஸ்டராக இருக்கேன், ட்ரேடராக இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இன்வெஸ்டருக்கும் சூட் ஆகும், ட்ரேடருக்கும் சூட் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வைஸ் ஒரு சில இண்டிகேஷன்ஸ் எல்லாமே கம்பல்சரி தேவைப்படும். ஏன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் நமக்கு ஆப்ஷன்ஸில் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லி கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபண்டமெண்டல்ஸ் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட கிளாஸஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நான் 10 hours கிளாஸாக எடுக்கிறேன். அதில் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக்கல்ஸை டீச் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயே ஆட் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக மெசேஜ் மூலமாக என் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நான் வந்து கம்பல்சரி உங்களுடைய டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டவுட்ஸை கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது. எல்லாத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்ததான் சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைனுக்கு இன்னும் எக்ஸாக்டாக டச் பண்ணல. பட் நம்மளுக்கு நாளைக்கு டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நாளைக்கு நம்மளுக்கு ரிஜெக்ஷன்ஸ் வருதா இல்லை பிரேக் அவுட் பண்ணுதா, நாளைக்கான டே ரொம்ப க்ரூஷியல். ஒருவேளை க்ளோசிங் திரும்பவும் அந்த லைனுக்கு கீழே இல்லை அந்த லைனுக்கு மேலே எக்ஸாக்டாக வைக்குது அப்படின்னா அகைன் இன்னொரு டேவும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கான அடுத்த ரெஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் நம்ம பார்க்கும்போது நிஃப்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் டச் பாயிண்ட். இப்போ நம்மளுக்கு இன்னைக்கு டச் பண்ணியிருக்கிறத விடுங்க, நம்மளுக்கு லாஸ்ட் டச் பாயிண்ட் ட்ரெண்ட் டச் பண்ணது இங்கே. அதுக்கப்புறம் அதுக்கடுத்த டச் பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த இடம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இப்போ நம்மளுக்கு ரெஸ்டன்ட்டாக மாறி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த கேண்டிலுடைய ஹை நம்மளுக்கு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணும்போது தான் இந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ சென்செக்ஸையும் நிஃப்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே கம்பேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கு இங்கேயும் வெயிட்டிங். ஸோ எல்லாமே ஒரே மாதிரி மூமெண்ட்டில் போயிட்டு இருக்கு, ஒரே மாதிரி பேட்டர்ன். இதை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் 2-3 நாளைக்கு முன்னாடியே. அண்ட் இந்த இடத்துக்கிட்ட வரும்போதே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போதைக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு பாருங்கள் லாஸ்ட் டச் பாயிண்ட் இருக்கக்கூடிய இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்டன்ட் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி தான் உங்களுக்கு நிஃப்டி சென்செக்ஸ் மூவ் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. மேபி இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டச் பண்ணும்போது மற்ற இண்டெக்ஸஸ்லேருந்து நம்மளுக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸும் சப்போர்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இப்போ இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பிரேக் அவுட் சுச்சுவேஷனில் பக்கத்துலேயே இருக்குது. இது நம்மளுக்கு டேரெக்டாக பிரேக் அவுட் பண்ணி ஒரே கேண்டில் கூட நமக்கு ரீச் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஆகணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண இந்த ட்ரெண்ட் லைன் அந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்குது. அப்போ அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சிருந்தாலும் கூட இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது விக்கை பேஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இது நமக்கு பாட்டமில் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு தான் அந்த விக்கை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதை நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டலுடைய க்ளோசிங்கை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு இப்போ வரைக்கும் பிரேக் அவுட் ஆகலை. அப்படி ஆயிருந்தாலும் கூட அடுத்த ரெஸ்டாரண்ட் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது ஒரு க்ரூஷியல் ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு நமக்கு ஒரு ரிவர்சல் சைன் இப்போதைக்கு இண்டிகேட் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா லாஸ்ட் வீக் கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் சைன் இருக்கக்கூடிய கேண்டில் நம்மளுக்கு பதிவாயிருக்கு. அடுத்ததாக ஆட்டோ இண்டெக்ஸ். ஸோ ஆட்டோ இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பேட்டர்ன் ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரெஸ்டாரண்ட் கிட்ட தான் க்ளோசிங் வச்சிருக்கு. இதை நம்மளுக்கு பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நடக்கலாம். நடந்துச்சு அப்படின்னா இந்த க்ரீன் லைன் அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். அண்ட் இது நம்மளுக்கு இந்த ரேஞ்சினுடைய ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி அதனுடைய சென்டரில் தான் சப்போர்ட் எடுக்கும். ஸோ அந்த கணக்குப்படி தான் இங்கே நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. அடுத்ததாக ஃபார்மா. ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான லோ எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேல கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டச் பண்ணல. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு க்ரீன் லைன் இருந்துச்சு. எப்படி நான் நிஃப்டியில் சொன்னேன் இல்லைங்களா, நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் அந்த ரேஞ்ச் வந்து பக்கத்தில் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குன்னு சொன்னேன். இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு கீழே இருக்குது, அதுக்கு மேலே ரெஸ்டாரண்ட் லைன் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த லைனை டச் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்து க்ளோஸ் வைக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதே மாதிரி தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு சப்போர்ட், அதுக்கு கீழே ஹரிசாண்டல் சப்போர்ட். அப்போ என்ன இருக்குன்னு பாருங்க, அந்த ஹரிசாண்டல் சப்போர்ட் டச் பண்ணிட்டு உள்ளே வந்து க்ளோசிங் வச்சிருக்கு. இதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுக்கு மூவ் ஆக ட்ரை பண்ணிருக்கு. பட் அந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸாக்டான டச் பாயிண்ட் எடுத்திருக்கு. அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் டே அண்ட் இன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷான கேண்டில் நம்மளுக்கு ஃபார்மா பதிவு பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியலான லாங் ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட 2024 மார்ச்லேருந்து நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. மல்டிபிள் டச் பாயிண்ட் கொடுத்துருக்கு. இதை டச் பண்ணும்போதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு இப்போ வரைக்கும் டச் பண்ணி தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ரேஞ்சஸ் எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் இப்போ தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டச் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சிருக்கு. இது தேர்ட் டைம் தான் வந்திருக்கு ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும். இந்த செகண்ட் டச் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இல்லை. பட் இருந்தாலும் நமக்கு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா மற்ற இண்டெக்ஸில் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது இங்கேயும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ பாட்டம் ஃபிஷிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மேபி இது ஒரு பாட்டமாக அமையலாம். ஏன்னா நம்மளுக்கு நிஃப்டி ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் கிட்ட வந்துருச்சு. அண்ட் என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் நிறைய விதம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நான் லாஸ்ட் சாட்டர்டே HDFC பேங்க் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோவில். அது ஓப்பன் டு பப்ளிக் வீடியோ தான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். அந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு சப்போர்ட் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்ல ஒரு சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு. ஸோ ஒரு மேஜரான ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் கிட்ட வரும்பொழுது தாராளமாக மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நியர்பை ரெஸ்டாரண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதை பிரேக் பண்ணும்போது அடுத்த கட்ட லெவலுக்கு போகலாம். டேரெக்டாக நம்மளுக்கு பாட்டம் அவுட் ஆயிடுச்சு, இந்த மார்க்கெட் மேலே மட்டும் தான் போகும் அப்படிங்கிற தாட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஒருவேளை ரிஜெக்ஷன் கூட நடக்கலாம். அதுக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு ஆகணும், வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம மார்க் பண்ண சப்போர்ட்டை ரீச் பண்ணிட்டு அங்கிருந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கு. லாஸ்ட் 2 கேண்டிலுமே நல்ல ஒரு புல்லிஷான கேண்டில் தான் பதிவு பண்ணியிருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ஹரிசாண்டல் ரெஸ்டாரண்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்டாரண்ட்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் அதே தான். இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹரிசாண்டல் லெவலில் கூட டச் பண்ணலாம். டச் பண்ணிட்டு திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன் கீழே கூட வந்து க்ளோஸ் ஆகலாம். ஸோ நடக்குதா இல்லைங்கிறத பொறுத்து பார்க்கலாம். அடுத்ததாக PSU. ஸோ PSU பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ண ஒரு க்ரூஷியலான ஹரிசாண்டல் சப்போர்ட்டை திரும்ப ரீடெஸ்ட் பண்ண போயிருக்கு. இப்போ வரைக்கும் அது பிரேக் ஆகலை. இங்கே பிரேக் ஆகிட்டு ஒரு பஃபர் ரேஞ்சை நான் 25 மார்ச் கேண்டிலுடைய ஹையை நான் சூஸ் பண்ணுறேன். அதை பிரேக் பண்ணட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா PSU சப்போர்ட் இருந்தால் தான் பேங்க் நிஃப்டி மேலே போகும், பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் இருந்தால் தான் நிஃப்டி மேலே போகும். அடுத்ததாக இங்கே மிட் கேப்பை பார்க்கும்போது மிட் கேப் கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் வருது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆன மாதிரி இருக்குது. பட் இது ஆல்ரெடி பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஒரு பிக் இருக்குது இல்லைங்களா, மேபி அதை கூட நமக்கு ரெஸ்டாரண்ட்டாக எடுக்கலாம். பட் இன்னைக்கு க்ளோசிங் வைஸ் பார்க்கும்போது ட்ரெண்ட் லைன் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறது இந்த ரெட் லைன் தான். தென் அதை பிரேக் பண்ணட்டும். அதை பிரேக் பண்ணும்போது அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் டச் பாயிண்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 18th மார்ச் கேண்டில் அதனுடைய ஹை பிரேக் ஆகும்போது அடுத்த ரெஸ்டாரண்ட்டாக இந்த ரேஞ்சையும் தென் அது பிரேக் ஆகும்போது இந்த க்ரீன் லைனையும் நம்ம அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்மால் கேப் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் மோர் புல்லிஷாக இருக்குன்னு கூட சொல்லலாம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் கிளியராக நமக்கு பிரேக் ஆயிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபாலோ ஆகும்போது நம்ம சப்போர்ட் இருக்குன்னு சொன்ன ஹரிசாண்டல் லெவல் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஒன்ஸ் பிரேக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு லாஸ்ட் 2 டேஸாக ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் மூலமாக நமக்கு அது பிரேக் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் 2 கேண்டில்ஸுடைய ஹையும் சேர்த்து பிரேக் பண்ணியிருக்கு. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், ஹரிசாண்டல் ரெஸ்டாரண்ட் பிரேக் அவுட் அண்ட் லாஸ்ட் 2 கேண்டில்ஸுடைய ரெஸ்டாரண்ட் பிரேக் அவுட் எல்லாமே நடந்திருக்கு. அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் நடக்குதான்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான்
அப்படி நடக்கும்பொழுது இந்த ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஃபோக்கஸ் பண்ணலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை ஃபோக்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்த லெவல்ஸ் தான். இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆன ஒரு லெவல்ஸ். ஸோ அதனால் அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் ஸ்லைட்லி அந்த ட்ரெண்டுக்கு மேலே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. ஆல்ரெடி நம்ம இந்த எக்ஸாக்டாக ட்ரெண்டுக்கு மேலேயே க்ளோசிங் வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாமே நமக்கு புல்லிஷாக இருக்கிறதுனால மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் வெயிட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஒருவேளை நாளைக்கு ஒரு பெரிய கேப் டவுன் நடக்குது அப்படின்னா மட்டும் நம்மளுக்கு என்ன கேட்டிங்கன்னா இங்கே நடந்த பிரேக் அவுட் எல்லாமே நம்மளுக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மாறிடும். அப்போது நம்மளுக்கு மார்க்கெட் இறங்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒரு பெரிய கேப் டவுன் நடந்தால் மட்டும் தான் நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப் இன்றைக்கி இந்த ட்ரெண்ட் கிளியராக பிரேக் பண்ணிடுச்சு. பட் அந்த ஹரிசாண்டல் ரெஸ்டன்ட் நம்ம மார்க் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இங்கிருந்து ஃபால் ஆகும்போது ஹரிசாண்டல் சப்போர்ட்னு இண்டிகேட் பண்ணோம், கிளியராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் அது ரெஸ்டன்ட்டாக பல நாட்கள் மாறிடுச்சு. அந்த லெவலில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை டச் ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஒரு கேப் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை பிரேக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபர்தர் மூமெண்ட்டாக எதிர்பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் இப்போதைக்கு ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக மார்க் பண்ண ஒரு ரெஸ்டன் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம அடுத்த கட்டமாக இந்த ரெட் லைன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதை தான் நமக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேனுடைய ஹையாக எடுத்திருக்கு அண்ட் ஆல்சோ ஒரு ரிஜெக்ஷனையும் கொடுத்துருக்கு. பட் கேண்டில் சைஸ் பாருங்கள், ஒரு பெரிய கேண்டில் தான். அடுத்ததாக நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டலாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்த கான்சல்டேஷனுடைய பாட்டம் பிரேக் ஆயிருச்சு. அப்போ அது நமக்கு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு கீழே தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டே மூவ் ஆயிருக்கு. இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் டே ஒரு பெரிய கிரீன் கேண்டிலாக இருந்தாலும் கூட 0.1% தான் மூவ் ஆயிருக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் நடந்துட்டு அங்கேருந்து புல்லிஷாக போயிருக்கு. அடுத்ததாக S&P 500 சிமிலர் அதே மாதிரி மூமெண்ட் தான். S&P 500 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டே நல்ல ஒரு புல்லிஷான ஒரு ஃபார்மேஷன். ஏன்னா வந்து இந்த ஹரிசாண்டல் சப்போர்ட் நம்ம மார்க் பண்ண இடத்துல நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு கேப் டவுன் ஆகிட்டு லாஸ்ட் ட்ரேடிங் டேல அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருக்கு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஏப்ரல் கேண்டிலுடைய ஹை இப்போ வரைக்கும் பிரேக் ஆகல. அதை பிரேக் ஆகட்டும், ஒரு ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்கலாம். கோல்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேல நம்ம மார்க் பண்ண ரெஸ்டாரண்ட்லேருந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. இந்த ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலாக வருமானு இப்போதைக்கு சொல்ல முடியாது. இந்த ரேஞ்ச் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்னு சொல்லிட்டோம். இங்கே இருக்கும்பொழுது சொல்லியிருந்தோம் அண்ட் இங்கே இருக்கும்பொழுதும் சொல்லிகிட்டே தான் இருந்தது. இந்த அப்போ வரும்போது எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே இருந்தது இந்த ட்ரெண்ட் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக டச் பண்ணும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குயிக்காக பிடிச்சவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் இப்போவே கிடச்சிருக்கும். பட் இனி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியல. கிடச்சிதுன்னா அகைன் நம்ம ஒரு சப்போர்ட்டை இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம். சில்வர் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன விஷயம் இந்த 25th மார்ச் கேண்டலுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த ரெட் லைன் நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னோம். லாஸ்ட் ட்ரேடிங் டேல நல்ல ஒரு ஃபால். அந்த ரெட் லைன் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது இப்போதைக்கு கொடுத்துருக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த லெவல்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்ஸாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடு. ஸோ க்ரூட் இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம மார்க் பண்ணால் ஃபர்ஸ்ட் லெவல் நம்மளுக்கு ரீச் ஆயிருச்சு. இது இந்தியன் ருபீஸில். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்ததாக இந்த லெவல் சூஸ் பண்ணலாம். பட் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே நான் வந்து பார்த்தீங்கன்னா US டாலர்ஸ்லேயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 23rd மார்ச் கேண்டலுடைய ஹை பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அதனால் இந்த கேண்டலுடைய ஹை ரீச் ஆகும்பொழுது நம்முடைய இந்தியன் ருப்பியில் இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அது நடந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் ருப்பியில் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல் ரீச் ஆயிருச்சு. பிரெண்ட் க்ரூடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 23rd மார்ச் கேண்டலுடைய ஹை எக்ஸாக்டாக இன்னைக்கு டச் பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு ரிஜெக்ஷனை கொடுத்துருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் தான். அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இண்டிகேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் AngelOne Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.